சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல இந்த ரோகிணி மூலியமா இப்ப சிந்தாமணிக்கு முத்து மீனாவுக்கு பணம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன அந்த பணத்தை எப்படியாச்சும் முத்து மீனா கிட்ட இருந்து திருடிடணும் அப்படின்னு பிளான போட்டு ஆட்கள் கிட்டலாம் இந்த சிந்தாமணி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம முத்துவும் வந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மீனா கிட்ட தான் குடுக்குறாப்புல. இப்ப 2 பேரும் தூங்கும்பொழுது மீனாவுக்கு ஒரு கனவு வருது. அதாவது மீனா கிட்ட இருந்து பணத்த திருடிக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு கனவு வந்து நம்ம மீனா கத்த ஆரம்பிச்சர்றாங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மீனா வேறையா சொல்றாங்க. எதுவும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்து ஆறுதல் சொல்றாங்க. மறுநாள் காலையில நம்ம மீனா வண்டிய எடுத்துக்கிட்டு போகும்பொழுது சிந்தாமணியோட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவ வழிமறிச்சு கத்திய காட்டி மீனாவோட பேக்க தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. இது எல்லாமே முத்து மீனாவோட பிளான் ஆட்டுக்கு. ஏதோ ஒரு பிளான போட்டிருக்காங்களாட்டுக்கு. நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட இருந்து பணத்த எடுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த பேக்ல பணம் இருக்காது. பணத்துக்கு பதிலா வேற ஏதாச்சும் தான் இருக்கும். ஆனா நம்ம முத்து என்ன செய்றாப்புல, நேரா ஃபைனான்சியர் வீட்ல போய் பணத்த வாங்குறதுக்காக போறாப்புல. டாக்குமெண்ட் எல்லாம் சைன் போட்டாப்புல. ஆனா பணம் இன்னும் வரலையாட்டுக்கு. இங்க வேறயா ஏலம் எடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. சிந்தாமணி வந்த உடனே மீனாவ நக்கல் அடிக்கிறாங்க. வீடு தான் கிடைக்காம போயிடுச்சு. வீடு எவ்வளோ ஏலத்துக்கு போகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு நம்ம மீனா சொல்லிட்டு ஏலம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் என்னடான்னா, பணம் இன்னும் நம்ம முத்து கையில கிடைக்கவே இல்ல. கேட்டா வந்து பணம் எடுத்துட்டு வர்ற கார போலீஸ் மறிச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல இன்னும் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.